சூரியன் கிழக்கில் மெல்ல எழும்பும் நேரம். அம்மாப்பட்டி கிராமம் அந்த ஒளியில் தன்னை அலங்கரித்துக் கொண்டிருந்தது. மண் வீடுகளின் சுவர்களில் காலை ஒளி முத்தமிட்டது. கோயில் மணி டங் டங் என்று ஒலித்தபோது கிராமம் உயிர்ப்புடன் விழித்தது. முத்தையா அந்த கிராமத்தின் மூத்த விவசாயி. அவரின் முகத்தில் சுருக்கங்கள் இருந்தாலும் கண்களில் நம்பிக்கை குறையவில்லை. அவருக்கு ஒரே மகன் கண்ணன். கண்ணன் நகரத்தில் படித்து வேலை பார்க்க வேண்டும் என்பதே அவனின் கனவு. இந்த மண்ணில் என்ன இருக்கு அப்பா என்று ஒரு நாள் கண்ணன் கேட்டான். முத்தையா சிரித்தார். இந்த மண்ணிலதான் நம்ம வாழ்க்கையே இருக்கு என்றார். அந்த வருடம் மழை பொய்த்தது. கிணறுகள் வறண்டன, வயல்கள் காய்ந்தன. பலர் கிராமத்தை விட்டு நகரம் செல்ல தயாரானார்கள். அம்மாப்பட்டி கோயிலில் ஒரு கூட்டம் நடந்தது. எல்லோரின் முகத்திலும் கவலை. அப்போது கண்ணன் எழுந்தான். நாம் எல்லோரும் சேர்ந்து முயற்சி பண்ணலாமே. நீர் சேமிப்பு, பழைய குளம் சுத்தம், சின்ன சின்ன மாற்றங்கள். முதலில் யாரும் நம்பவில்லை. ஆனால் முத்தையா முன்னே வந்து, என் மகன் சொல்வதை நான் நம்புறேன் என்றார். அடுத்த நாட்களிலிருந்து கிராமம் மாறத் தொடங்கியது. இளைஞர்கள் குளம் தோண்டினார்கள். பெண்கள் மரக்கன்றுகள் நட்டார்கள். மாதங்கள் கழிந்தன. ஒரு நாள் மழை வந்தது. அது சாதாரண மழை இல்லை, அது நம்பிக்கையின் மழை. குளம் நிரம்பியது. வயல்கள் பசுமையானது. அம்மாப்பெட்டி மீண்டும் சிரித்தது. கண்ணனுக்கு நகர வேலை வந்தது. ஆனால் அவன் மறுத்தான். என் இடம் இங்குதான் என்றான். முத்தையாவின் கண்களில் கண்ணீர். அது துக்கமில்லை, அது பெருமை. அம்மாப்பட்டி கிராமம் இன்னும் நிற்கிறது. மண்ணை நம்பிய மனிதர்களால், மனிதர்களை நம்பிய மண்ணால்.